தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக தினம் என்பது இன்றைய தினத்தில் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாக பனையூர் அலுவலகத்தில் கொடி திறப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா பனையூர்ல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக ரசிகர்களை அழைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாலும் கூட முதல் முறையாக தற்பொழுது இந்த கட்சியினுடைய கொடி அறிமுக தினம் என்பது இன்றைய தினத்தில் நடைபெறுவதற்கான அந்த பல ஏற்பாடுகளை குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் நேரடியாக கவனித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த பணிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பவுன்சர்ஸ் அவங்க வைத்து அந்த உரிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் நடிகர் விஜய் அவர்கள் குறிப்பாக தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் கொடி ஏற்றக்கூடிய அந்த இடம். அதற்கான ஏற்பாடுகளை கடைசி நிமிட ஏற்பாடுகளை தற்போது செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக 10 மணிக்கு மேலாக இந்த கொடியேற்றக்கூடிய அந்த பணிகள் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கொடியினுடைய முகப்பு பகுதியில் தற்போது பூ அலங்காரம் செய்யப்பட்டு அதே போல கல்வெட்டுகள் அடிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா இதுதான் முதல் நிகழ்வு. கட்சியினுடைய அந்த அறிவிப்புகள் என்று பல நிகழ்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக கட்சி கொடி அப்படிங்கிறது இன்றைய தினத்தில்தான் அறிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பா நேற்றே ஒரு கடிதம் மூலியமாக அறிக்கையின் வாயிலாக தற்போது இந்த அறிவிப்புகளை நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக நாம் செல்லக்கூடிய அந்த திசை அப்படிங்கிறது பல்வேறு சவால்கள் கொண்டதாக இருக்கும்னு அந்த கடிதத்தின் மூலியமாக புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த வகையில் தற்பொழுது பெண் உறுப்பினர்கள் அதே போல விஜய் ரசிகர்களுடைய ரசிகர்களாக இருந்து இன்று கட்சியினுடைய நிர்வாகியாக வலுவெடுத்திருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கிறாங்க. அனைவருக்குமே ஐடி கார்டு கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக அவங்களுடைய செல்போன் இங்கே கொடுத்துட்டு போற மாதிரி, ஏன்னா உள்ள தொலைபேசி பேசுறதுனால எதுவும் இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்கான விஷயங்கள் இல்லாம இருக்கணும்ட்டு அது தொடர்ச்சியா பார்க்கப்படுகிறது. இது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அந்த கட்சியினுடைய பாடல் இன்னைக்கு வெளியிடப்பட இருக்கிறது. அந்த கட்சியினுடைய பாடல் இங்கே திரையிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியா இங்க நடிகர் விஜய் அவர்கள் சிறு உரையாற்றலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா 22ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாடு பிரம்மாண்டமாக விக்கிரவாண்டியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு பல தகவல்கள் சொல்லப்பட்டாலும் கூட தொடர்ந்து இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக கட்சி நிர்வாகிகள் உள்ள இங்கே அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வெளியே ஏராளமான ரசிகர்கள் வந்தாலும் கூட அவங்களுக்கு ஐடி கார்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி, மற்றவர்களுக்கு வெளியே இருந்து பார்ப்பதற்கான அந்த சூழல் இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். அதே வேளையில டிஜிட்டல் அவுட்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய இணையதளத்துல நேரடியாக எல்லாரையும் பார்க்க முடியும். அண்ணா வணக்கம். அண்ணா சொல்லுங்க அண்ணா, எவ்வளவு முக்கியமான நாள் இன்னைக்கு? எவ்வளவு முக்கியமான நாள்? ஓகே, கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அவங்க பேசல. தொடர்ச்சியாக இன்று கொடி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு நாளை முதல் அவர்கள் கட்சி பணியாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியா பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நிறைய விஷயங்கள் குழந்தைகள் நடிகர் விஜய் அவர்களுக்காக அவருடைய புகைப்படத்தெல்லாம் வரைஞ்சு எடுத்துட்டு வர்றாங்க. சொல்லுங்க, நீங்க விஜய் சாரை பாத்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? ஓகே, அம்மா கூட வந்தீங்களா? அப்பாவோட வந்தீங்க. நீங்க சொல்லுங்கம்மா, எவ்வளவு இதுவா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரை பார்க்கறதுக்கு. சாரை எப்படியாச்சும் அடுத்த முதலமைச்சரா ஆக்கிடணுன்ற வெறியோட வந்திருக்கோம். எல்லாம் கூட நின்று. நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். நாங்க இப்ப ஒரு 10-12 பேர் வந்திருக்கோம். சார் இருக்காரு, மாவட்ட தலைவர். எங்க மாவட்ட தலைவர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தாரு. ரொம்ப ஆர்வமா இருக்கும். எப்படியாச்சும் அருகில தளபதி உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்ற ஆசையோட வந்திருக்கோம். அதாவது நிறைய நபர்கள் தொடர்ச்சியா அவங்களுடைய அந்த புகைப்படங்கள்லாம் வரைஞ்சு எடுத்துட்டு வர்றதை பாக்குறோம். அதே போல கட்சி நிர்வாகிகள்லாம் ஆர்வத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா நடிகர் விஜய் அவங்களுடைய டீசரை பார்த்திருக்கிறாங்க. அதே போல யூடியூப்ல அவங்களுடைய ட்ரெய்லரை பார்த்திருப்பாங்க. ஆனா முதல் முறையா அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அவர் அவருடைய கட்சியை கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தப்படுறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பாக்குறோம்.
குறிப்பா ஏராளமான பல முக்கியமான நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தற்போது வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து விரைவில் அரசியல் கருத்துக்கள் எப்படி இருக்கும், குறிப்பா யாருடைய அந்த கொள்கைகளை அவர்கள் ஏற்க போறாங்க, நடிகர் விஜய் அவர்களுடைய புதிய சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள் என்ன, அது வந்து தமிழ்நாட்டிற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற பல வாதங்கள் இருக்குது. குறிப்பா அவருடைய கட்சியினுடைய அந்த பிரதான கொள்கையாகவே குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படிங்கிற அந்த வாசகங்களும் இது போன்ற தொடர்ச்சியாக பல விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில நாம் தற்போது தொடர்ச்சியாக இன்னும் சில நிமிடங்கள்ல குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு இங்க வந்து கட்சி கொடி அறிமுகம் செய்வதற்கான அந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறாரு. தொடர்ச்சியாக நம்ம இல்லத்திலிருந்து தொடர்ந்து நேரலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சரியாக இந்த பகுதிக்கு ஒரு 10 மணிக்கு பிறகு இந்த பகுதிக்கு வருவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது.